திருச்சிற்றம்பலம். முளவொலியிலிருந்து சிங்காரமாக வீட்டிருக்கும் எம்பெருமானுக்கு கல்யாணி ராகம். முளவொலியிலிருந்து எம்பிராட்டி ஆதியாய் நிற்கும் எம்பிராட்டின் திருவடிக்கு ஆதி தாளமானது.
நாளிலிருந்து இத்தனை வழிபாட்டையும் பேரொழியும் காண்பித்தார் அடியார் பெருமக்களுக்கு இப்பொழுது நம்ம குருமகா சன்னிதானத்திலே ஆசிரியரையும் அதனைத் தொடர்ந்து பேரொழி வழிபாடும் மாகேஸ்வரர் பூஜையும் நடைபெறும். நம பார்வதி பதே போற்றி போற்றி எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் வல்ல அம்மையுடைய திருவருளாலும் எல்லாம் வல்ல குருநாதருடைய குருவர்களோடு ஒரே நேரத்தில் 108 சிவலிங்க திருமேனிகள் 63 நாயன்மார்களை நாம் அமர்ந்து அவருடைய அருளை பெறுவதற்கு இந்த நேரத்தில் கடவுளுடைய அருளாலே நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய அருளை கொடுத்த எம்பெருமான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆறுவரை நீங்கள் திருநாமத்தினாலே திருவாசகத்திற்கு ஒரு காலம் வேறொரு வாசகம் கிடையாது. அத்தகைய வாசகத்தை மாணிக்க வாசகர் பிறந்தை நமக்கெல்லாம் அருள் இருக்கின்ற அந்த வகையில் நம்முடைய தீர்த்த பயன் அபிஷேக வழிபாடானது நால்வர் நூல் வெளியீடு மிக அற்புதமான முறையில் ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் முன்னிலையில் நடைந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இல்லாமல் அன்னை பராசக்தி லோகமாதா ஜெகன்மாதா வணங்குவோருக்கு வருகினைக்கு துடிப்போருக்கு துன்பம் நீக்கி அருள் படிவர்கள் எழுந்தருளி இருந்தவர்களை அனைவருக்கும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகின்ற தாய்மார்கள் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் குழந்தை செல்வங்கள் இந்த விழாவை மிக சீரோடு சிறப்போடு நடத்துகின்ற தாய்மார்கள் நம்முடைய ஆதீனத்துடைய சீடர் திரு மணிவாசகர் ஐயா எப்படி மாணிக்க வாசகர் திருவாசகத்தை சொல்ல எம்பெருமான் எழுதியதை போல இன்றைக்கு நால்வருடைய நூலை அவருடைய கரங்களினாலே அவர்களால் அவனத்தால் வணங்கி குழுவர்களும் திருவர்களும் சேர்ந்து கிடைக்கிற காரணத்தினாலே இந்த மணிவாசகர் ஐயா அவரது நூலை வெளியிட்டு நமக்கெல்லாம் எல்லாம் இறைவனுடைய திருவர்களும் குருவர்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது. ஐயா சொன்ன மாதிரி கரெக்டா பசியான நேரம் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா என்ன வேணா கோதானம் பூதானம் சொன்னதானம் ஆத்மதானம் கீதாதானம் 1000 தானம் இருந்தால் அன்னதானம் இல்லைன்னா சிரமமாயிடும். அத்தகைய தானத்தை இல்லாமல் இறைவன் திருவருளாலே அன்னை பராசக்தி எம்பெருமான் அம்மையே அப்பா 3 வயது குழந்தைக்கு அன்னை அருள்பால் கொடுத்து சோருடைய செவியின் விடையேறி ஒரு தூவை மதிசூடி காற்றிய சுடலை ஒளி பூசிய உள்ளம் பவர்களும் ஏழுடைய மகரால் உன்னை நாட்பணிந்து தருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பெண்மான் இவன் என்கின்ற பாடலை அந்த 3 வயது குழந்தை அன்னை அருள்பால் பாடியது போல நமக்கு கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, கால் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் செயல்படவில்லை என்று சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. கண் இருக்குது பார்க்கணும், வாய் இருக்குது பேசணும், காது இருக்குது கேட்கணும். இது கேட்கவில்லை என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லாத இதெல்லாம் செய்யக்கூடிய கடவுள் இந்த உள்ளத்திற்குள் இருக்கிற அந்த சக்தி ரத்தம் எப்படின்னா கிடையாது. பசுமாடு பல கலர்ல இருக்கலாம், ஆனால் பால் ஒன்று. அதுபோல தண்ணீர் எங்க வேணா இருக்கலாம், சமுத்திரங்கள், ஆனால் நீர் ஒன்று. அதுபோல இந்த மனம் ஒன்றுதான். இந்த மனத்துக்குள்ளதான் மனிதர்கள் வர காரணமே இந்த மனம் தான். இந்த மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், எல்லாம் பாருங்க என்ன இருக்கணும். மனதுக்குள்ள காசு இருக்கணுமா, இந்த பணம் இருக்கணுமா, நகை இருக்கணுமா, பட்டு சேலை இருக்கணுமா, என்ன இருக்கணும்? மனதுக்குள் இறைவன். அந்த இறைவனை நிறுத்தி அப்படியே பேசணும். அதை நிறுத்தினார்கள் 63 நாயன்மார்கள். அவர்கள் நாயமாக வாழ்ந்தார்கள். நாயன்மார்கள் பேராச்சு ஜாதி மதம் பேர எதுவுமே கிடையாது. அதுபோல நம்ம எல்லோரும் கருத்து வாழ வேண்டும் என்று எல்லாம் அமையப்படத்திலே வேண்டிக் கொண்டு அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி, அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி, ஆல மரத்தின் கீழ் அமர்ந்தோய் போற்றி, ஆல மரத்தின் கீழ் அமர்ந்தோய் போற்றி, செழுமறி செஞ்சடை சேர்ந்தோய் போற்றி, செழுமறி செஞ்சடை சேர்ந்தோய் போற்றி, அண்டி நோக்கு அருளும் ஆண்டவா போற்றி, அண்டி நோக்கு அருளும் ஆண்டவா போற்றி, தொழுவகை கன்பம் துடைப்பாய் போற்றி, தொழுவகை துன்பம் துடைப்பாய் போற்றி, இன்னும் நிறைந்த இறைவா போற்றி, இன்னும் நிறைந்த இறைவா போற்றி, நாரா போற்றி, குமரா போற்றி, நாயகா போற்றி, வீரா போற்றி, பட்டினா தலைவா நாவினா
திருவண்ணாமலையில் இந்த நேரத்தில் அருளாசி வழங்குன்னு சொன்னாங்க. இந்த மணிவாசல் பெருந்தகை எப்படி அந்த மாணிக்க வாசகர் எம்பெருமானை ஆட்கொண்டது போல நம்முடைய காமாட்சியார் சிவலிங்கேஸ்வர சாமி கொண்ட பக்தி காரணத்தாலே அந்த எங்கால பரமேஸ்வரர் அருளாலே நம்முடைய மணிவாசல் ஐயா சொன்னார், சாமி இந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு. நேற்றுக்கு போய் ஐயா கோவை முடிச்சுட்டு 3 மணி 4 மணிக்கு தான் வந்தேன். காலையிலிருந்து 5 இடத்துல நிகழ்வு முடிச்சுட்டு வர முடியுமா முடியாதா, சாமி எங்க வந்துட்டு கேட்டுட்டே இருந்த கடைசியில நான் மனசுல நினைச்சேன், மாணிக்க வாசகர் ஒருத்தர் எழுது திருவாசக மாநாடு நம்ம இன்னைக்கு பேசணுமே, நேற்று முடிச்சுட்டோம். சரி கடவுள் கிட்ட வழி 5000 பேர் ஒருத்தருக்கா கூடி பேச வேண்டியது இருந்தாலும் கூட அதை விட என்ன புண்ணியம் கேட்டா இவருக்கு 108 சிவலிங்கம் 63 நாயன்மார்கள் ஒரு வாசக மாநாடு நடந்துச்சு. அங்கேயும் வாய்ப்பு கிடைச்சி இந்த இடத்துல பேசக்கூடிய இந்த சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உடைய பராசக்தி ஒரு 27 வரி நான் முடிச்சுட்டேன், கூடாது 108 வரி வேணும்னு சொல்லி விடாம கேட்டு வாங்கி சாதாரண சாமி இருக்குது. கோவில் சிறுசு கொட்டுமலுக்கு பெருசுப்பாங்க, ஆனா மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு. அத்தகைய பராசக்தி அம்மையே அப்பனாக இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா அருள். என்ன கேட்டீங்க? எத்தனையோ இருக்கு. அந்த அருள் சாதம் இருக்கிற அது முடியவே முடியாது. வயிற்றுக்கு நம்ம அன்னதானம் சாப்பிட்ற மாதிரி இந்த அருள் பசி எவ்வளவு கேட்டால் கேட்கலாம் கேட்கலாம் வாங்கலாம் வாங்கலாம் வாங்கி வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான அத்தகைய அருள் ஞானத்தை அம்மை அப்பராக 63 நாயன்மார்களாக 108 சிவலிங்கங்களாக இவ்விடத்திலே எழுந்துரையில் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நிலை எல்லோரும் மிகப்பெற சௌபாகியம் பெற்று இந்த மனித பிறவி மகத்தானது. நம்ம லண்டன்ல பிறந்திருக்கலாம், அம்மாடி வீட்டுக்கு பையனா பிறந்திருக்கலாம், அது இது ஒன்றும் கிடையாது. மனித பிறவி மகத்தானது. அடுத்த ஜென்மம் என்ன நமக்கு தெரியாது, போன ஜென்மம் என்ன தெரியாது. ஒரே நிமிஷம் பள்ளியா பிறந்திருந்தா நினைச்சு பாருங்க என்னவா இருக்கும். பன்னிக்குட்டி நாய் நினைச்சே பார்க்க முடியலமா, தொடர் நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இத்தனை பிறவி இருக்குது. இத்தனை பிறவியில நமக்கு இந்த மனித பிறவி கொடுத்துருக்குது. பங்களா அங்க வாங்கணும், சூரியனுக்கு போகணும், சந்திரனுக்கு போகணும், நிலாவை பார்க்கணும், எங்கேயும் பார்க்க வேண்டியது இல்லை. கண்ணை மூடுனா சக்தி இப்படியே வரும். என்னமா நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. வீட்டுல தாய்மார்கள் விலை கேட்டு கண்ணை மூடி முருகா வான் கூட்டா வந்துடுவார், சிவபெருமானை வானா வந்துடுவார். ஏன்னா முதல் யுகம் எத்தனை ஆண்டு? 4000 ஆண்டு. 2வது யுகம் 2000 ஆண்டு. 3வது யுகம் 1000 ஆண்டு. இந்த யுகம் 100 ஆண்டு. அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஞானத்தினால் முக்தி அடைந்தார்கள், தானத்தினால் முக்தி அடைந்தார்கள், யாகத்தினால் முக்தி அடைந்தார்கள். இப்ப நம்ம பக்தியினால் முக்தி அடைய போகின்றோம். அந்த பக்தி செய்தால் சக்தி வரும், சக்தி வந்தால் முக்தி வரும், முக்தி வந்தால் யுக்தி வரும். அத்தகைய சக்தி அம்மையப்பராக நமக்கெல்லாம் அருள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற அம்மையுடைய திருவருளும் 63 நாயன்மாருடைய அருளும் அதுபோல் 108 சிவலிங்கம் பாருங்கள். 108 சிவலிங்கங்கள் குருமகா சன்னிதானம் பேரூராஜன் குருமகா சன்னிதானம் எழுந்தருளினார்கள். ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் ஐயா சொன்னாங்க, 2 பேர் ஐயா அவங்க திருச்சி கல்யாண ராமன் ஐயா. இத்தனை பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் சக்தி, ஒரு ஆள் நினைச்சா போதும். ஏமா கண்ணகி நினைச்சு மதுரையே இருக்கு, சீதா அது நினைச்சு இலங்கையே இருக்கு, நினைச்சா போதும் மாத்திரு. மகாபாரதம் பொறுப்பன்றது தாய்மார்கள் தான். மிகப்பெரிய சக்தி சத்தியவான் சாவித்திரி யமதர்மராஜா மனசையை களையக்கூடிய சக்தி ஆதிபராசக்தி உங்களுக்கெல்லாம் உள்ளது. அதை சக்தியாக அம்மையப்பராக விளங்குகின்ற இந்த அம்மா நினைச்சு என்ன பண்ணி சிவபெருமானை மறைச்சு சிவபெருமானை பயந்து வச்சிருவார். எப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அம்மாலாம் நினைச்சா அவ்வளவுதான். கணவன்ல வெளியில கலெக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், வீட்டுக்குள்ள வந்தா பொட்டிப்பாம கம்முன்னு அமைதியா சொல்றது கேட்கல. அப்புறம் மதிய சாப்பாடு கிடைக்காது, நைட்டுக்கு பழைய சோறு காலையில் என்ன பண்றதுனால கணவனே கண்கண்ட தெய்வம். மனைவி சொல்லி மந்திரம் அன்னைக்கு கோடு போட்டா தாண்டாங்க, இன்னைக்கு கோடு போட முடியுமான்னு கேட்கல, போட்டு பாரு. ஏமா போட முடியுமா? இல்ல இங்க இருக்கிறதா சொல்லு, இங்க இருக்கிற தாய்மார்கள் எனக்கு அம்மா, ஆனா நீங்க அந்த கோடுக்குள்ள போக மாட்டீங்க, நான் வெளியிருக்கிறான்னு சொல்றேன். இங்க இருக்கிற ஆளு எல்லா தீபங்கள் 51 சக்தி இருக்கிற மாதிரி, 108 சக்தி இருக்கிற மாதிரி, 1008 சக்தி இருக்கிற மாதிரி சக்தி இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய சக்திக்கு உகந்தது. அத்தகைய சக்தியாக விளங்குகின்ற இந்த மண்டபத்திலே மிக அற்புதமான முறையிலே நம்முடைய ஐயா ஆதினச்சீடரும் எல்லாருடைய அன்பை பெற்றவர் நம்முடைய மணிவாசல் பெருந்தகை திருவாசகத்தை எப்படி அவர் அந்த வார்த்தையில என்ன இருந்தது? வைரமான வார்த்தையெல்லாம் வைரமான அந்த வாசகம் என்னவா இருந்தது? ஒளியா இருந்தது. அது எதுவா பயன்படுத்தி உலகத்துக்கே ஒளிமயமானது.
அந்த வார்த்தை வைரமான மாதிரி வாக்கியம் தீபமாச்சு. அந்த தீபம் உலகத்திற்கே ஒளிமயமாக விளங்கியது. அதுபோல இந்த மணிவாசல் பிறந்தவே நாயன்மார்கள் தனக்காக வாழ பூட்டிய கதவு திறந்தது, இறந்த குழந்தை மீண்டும் பிறந்தது, என்னென்னமோ நடந்திருக்குது. அத்தகைய மகான்கள் செய்தது, அருளாளர்கள் செய்தது எல்லோரும் கடை தீர வேண்டும் என்று அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரியிலே நாம் வாழ்ந்தால் முள்ளு இருந்தால் கால் வச்சு என்ன குத்தும். அப்ப முள்ளு குத்துனா குத்தாம இருக்கிறதுக்கு கால் எங்க வைக்கணும்? முள் இல்லாத வழியில் வைக்கணும். அதுபோல நெறியான வழியில் நடக்க வேண்டும். நெறி நீரில்லா நெற்றி பால் சொல்ற மாதிரி அந்த நெறியை சரியாக பிடித்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை உடம்பு சரீரமானது. இந்த சரீரமானது உடம்பிற்கு சரிகம 17 இருக்கிற மாதிரி, 10 அவதாரம் இருக்கிற மாதிரி, 9 நவகிரகம் இருக்கிற மாதிரி, 8 அக்ஷரத்துக்கு இருக்கிற மாதிரி, 7 கிழமைகள் நாட்டில் இருப்பதை போல, 6 அறுசுவை இருப்பது போல, 5 பஞ்சபோதம் இருப்பதை போல, 4 திசைகள் இருப்பதை போல, 3 மாபலா வாழை, இந்த ஆணவம் கண்மம் மாயை 3 விளங்குவதை போல, 2 யார் சொல்லுங்க? 2 அவ்வளவு காரணங்க நம்மளுக்கு பராசக்திக்கு. உங்க பேர் என்ன? அம்மா பாக்கியலட்சுமி. டக்குன்னு வரும். இந்த மூளை இருக்கிற ஏதோ யோசிச்சுட்டே இருக்கும், டக்குன்னு வரும். ஒரு துண்டு கொடுங்க, நினைக்கிறது டக்குன்னு அப்படியே வரும். தமிழ்நாட்டில் தான் அறிவாளிகள் குண்டு மண்டோதரி பார்த்துருக்கீங்களா? ராவனுடைய மனைவி. அவர் கேட்டுதான் அவர் அடுத்தது செய்வார். 64 கலைகளை கற்றவர். ஆனா மண்டோதரியமா சொன்னாதான் கேட்பார். அது மாதிரி சக்தியாக பராசக்தி போல சிவசக்திக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அடுத்து ஒன்று இருக்கிறது. அது என்னவா இருக்கு நினைச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒன்று இறைவன். அது இல்ல நீங்க அம்மா அப்பா இருக்கு சேர்ந்தால ஒன்று ஒரு மனிதனுக்கு முக்தி அது எல்லாத்துக்கும் கிடைக்கும். பிறந்தால் அடுத்து முக்திதான் கிடையவே கிடையாது. ஞானி யோகி யார் இருந்தாலும் எல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய யோகி ஞானி இருந்தாலும் 100 வயசுக்கு டிக்கெட் கிடையாது. கூப்பிடுவார் கடவுள், போதுட்டா அவர் வேலை முடிஞ்சு வாடா அப்படின்னு அவரே அணைச்சிருவார், கூப்பிட்டுக்குவார். ஒன்று ஒழுக்கம். நல்லா பாருங்க, 1000 கோடிக்கு அதிபதியா நம்ம இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஒழுக்க நெறியை விட்டோம்னா சிக்கலாயிடும். அதனால் சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால், விக்கல் வந்தா தண்ணி குடிக்கிறோம், சிக்கல் வந்தா யாரும் தேடும்? கடவுளை தேடும். சிக்கல் வராம நம்ம பண்ணுவதற்கு முதல் படியை சரியான படி வச்சுட்டோம்னா அடுத்து 2வது படி 3வது படி பிரச்சனையே வராது. முதல் படியை நம்ம தாறுமாறா வச்சுட்டு மேல இருந்து கீழே பார்த்தா ஒன்றும் பண்ண முடியும். அப்ப செய்வதை பிறந்தே குழந்தைகளுக்கு அம்மா அப்பா குரு தெய்வம் இப்படி நடக்கணும். அம்மா அப்பா வாங்க போங்கன்னு சொல்லணும். வந்தவங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, அம்மா அப்பா சொல்றது குழந்தைங்களா சொல்லிட்டா, அம்மா அப்பா சொல்றது கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் சிக்கலே வராது. அம்மா அப்பா சொல்லி யாரெல்லாம் கேட்கலையோ அவங்க அடுத்த ஜென்மால ஆப்பிரிக்கா நாடு பார்த்துருக்கீங்களா, அங்க பன்னிக்குட்டியா பிறப்பாங்க. அம்மா அப்பா சொல்லி கேட்கலீங்களா, கணவன் பேச்சை கேட்காம இருந்து அடுத்த ஜென்மால இந்த வடத்தட்டி பார்த்துருக்கீங்களா, வடத்தட்டியில எண்ணெய் ஊற்றி கடுகு காய்ப்பீங்கல்ல, அந்த இது எங்க நடக்கும்? இங்கில அங்க நடக்கும். அதே மாதிரி மனைவி யாரெல்லாம் நீக்கி அடித்தாலும் அந்த மனைவி கண்ணில் தண்ணி, தாய்மார்கள் கண்ணில் தண்ணீர் வந்தா கோமாரா ரத்தம் மண்ணில் படக்கூடாது சொல்லுதி, தாய்மார்கள் கண்ணில் படக்கூடாது, பூமி மாறா கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. இந்த 3 பேர்த்த மதிக்கிறீங்கன்னா என்ன ஆகுன்னா, தாய்மார்கள் கண்ணீர் மண்ணில் பட்டால் அடுத்த ஜென்மால கணவனா இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்களா? சுத்தி பார்த்துருக்கீங்களா? சுத்தி அமைதியாக பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சுத்திலுக்கு சும்மா இருந்தா பிடிக்காது. ஆணி பார்த்துருக்கீங்களா? அது இருக்கு வளர்த்து தட்டி வளர்த்து. அது மாதிரி நம்ம நேரா இருந்தாலும் சரியா இருந்தாலும் நம்மை சுத்தி இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி என்னோட வளர்ந்துட்டானே, கார்ல ஒரு ஆணை ஒரு பங்களா வாங்கிட்டானு, என்ன பண்ணிருப்பா ஏது பண்ணிருப்பா இருக்கிற மாதிரி அது சுற்றில ஆணையால யாருக்கு அடிவிலும்? மனைவி அடித்தவர்களுக்கு அடிவிலும். நான் முன்னோர்கள் சொன்ன அவங்க சொன்னேன், உங்களை நீங்க நீங்களே பண்ணிக்க மாட்டீங்க, பண்ணனால இன்னொரு தீர்த்து சொல்லிய அப்படி ஏதாவது தெரியாம நீங்க அடித்திருந்தால் சிவபெருமானே எல்லாத்தையும் காத்து ரச்சித்து அருள வேண்டும் என்று சொல்லியாரு. பண்ணியிருந்தார், பண்ணலினால் பண்ணிடாதீங்க. தாயை சிறந்த கோவில்களை தந்தை சொல்லிக்க மந்திரங்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக அன்னதானம் நடைபெற இருக்கின்றது. இல்லைன்னா சொல்ற மணிவாசன் சொல்ற, சாமி சாப்பிடணும் சாமி ரெடி ஆகிட்டு காதுல சொல்ற மாதிரி கேட்டு மனசு நினைச்சு நான் சொல்றேன், வேற ஒண்ணு. அதனால நிறைவாக அம்மையப்பருக்கு பேரொழி வழிபாடு நடைபெற்று நிறைவாக நடைபெற இருக்கின்றது. இங்கே வருகின்றிருக்கின்ற எல்லாரும் ஒன்றும் சொல்லுங்க, சிவாய நமக சிவாய நமக. கையில் வேண்டிங்க நிறைவாக வேண்டுதலோடு. ஏன்னா நம்ம காலையில இருந்து வந்தோம், பார்த்தோம், வெளியிட்டாங்க, பூஜை பண்ணாங்க, எல்லாம் பார்த்தோம்னா என்ன வேண்டுதல் வச்சுன்னு தெரியாது. எல்லாரும் அப்போ வேண்டிக்கோ. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவருளாலே எல்லாம் வல்ல 108 சிவலிங்க திருமேனிகளுடைய திருவருளாலே எல்லாம் வல்ல 63 நாயன்மார்களுடைய திருவருளாலே நாங்கள்
ஒளி பெறவும் உளம் குளிர மழை பொழிய பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமாய் நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை மனம் வாக்கு காயம் மும்மனத்தினாலே எங்களுடைய இரண்டு கரங்களை ஒன்றாக்கி வழிபாடு செய்கின்றோம். எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவருளாலே இந்த இனிய விழாவிற்கு உறுதுணையாக இருந்தவர்களை உடல் உழைப்பு கொடுத்தவர்கள் நிதியுதவி பொருளுதவி கொடுத்தவர்கள் அதுபோல இந்த விழாவிலே கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அம்மையே அப்பா உங்களுடைய பார்வையினாலே தீவினையானாலும் அது விலகி துன்பத்தை நீக்கி இன்பத்தை என்னாலும் அருள வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். நோய் நொடிகள் இருப்பவர்களுக்கு நோய் நொடிகள் நீங்க வேண்டும். திருமணத்தடை உள்ளவர்களுக்கு திருமணத்தடை நீங்க வேண்டும். புத்திர சிந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீங்களே குழந்தையாக வந்து புத்திர சிந்தான பாக்கியத்தை அருள வேண்டும். செய்கின்ற தொழில்கள் யாவும் அபிவிருத்தியாக வேண்டும். குழந்தை செல்வங்கள் கல்வியிலே மென்மேலும் இருந்து விளங்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவா நாங்கள் வேண்டியதை உங்களிடத்திலே மனதார உளமாற வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் கேட்டதை நீங்கள் மறவாது எங்களுக்கு எல்லோருக்கும் உலக மக்களுக்கும் அருள வேண்டுமாய் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். பார்வதி பரதே அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள்.
தெருவிளக்குகள், சாக்கடை வசதி, ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.